பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையத்தின் சார்பாக அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தென்னைக்கு வரக்கூடிய வாடல் நோயை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ தென்னை மரங்களில் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா நிறையா மரங்களில் வாடல் நோய் பொதுவாக தோப்புகளில் வாடல் நோய் தாக்கம் அதிகமாக இருக்குது. வாடல் நோய் முற்றிய நிலையில் மரமே அழியக்கூடிய நிலையில் போயிட்டுருக்குது. இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறதா இந்த பதிவு. தென்னையில் வரக்கூடிய தஞ்சாவூர் வாடல் நோய், அப்புறம் அந்த மஞ்சள் இலை நோய், கேரளா வாடல் நோய், இந்த மாதிரி பொதுவாக வாடல் நோயில் வெவ்வேறு வகையான வாடல் நோய்கள் தாக்குது. இந்த வாடல் நோய் ரொம்ப முற்றிய நிலைக்கு போயிடுச்சுன்னா நம்ம மரத்தை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா இது ஒரு சிலது தஞ்சாவூர் வாடல் நோய் பின்னாடி பென்சில் டாப்பாக டிசீஸாக மாறி காய் பிடிக்கிறது நிறுத்திடுது. இந்த கேரளா வாடல் நோய் பார்த்திங்கன்னா மரமே அழியக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போயிடுது. இதை ஒன்று அந்த ஆரம்ப நிலையிலேயே கண்டறிஞ்சு நம்ம இதை கட்டுப்படுத்தலாம். இல்லாட்டி வருமுன் காப்போங்கிற மரம் நம்ம வர்றதுக்கு முன்னாடியே இதை ப்ரிவென்ஷன் மெத்தடில் நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரசாயன பூஞ்சான கொல்லிகளை விட இயற்கை வழியில் இருக்கக்கூடிய பயோ ஃபங்கிசைட்ஸ் நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கறத சமீப காலமாக நாங்கள் களப்பணி ஆற்றும் போது நிறையா விவசாயிகளுக்கு கொடுத்து இந்த வாடல் நோய் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்குது. அந்த வகையில் நம்ம என்ன கொடுக்கணுங்கிறது பார்த்திங்கன்னா அசட்டோபாக்டர் திரவம் 50 மில்லி. இது நைட்ரஜனையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். தஞ்சாவூர் வாடல் நோயையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய திறன் படைத்தது இந்த அசட்டோபாக்டர். ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சூடோமோனாஸ் 50 மில்லி. பேசிலஸ் சப்டிலிஸும் உங்களுக்கு இந்த மாதிரி அந்த பாக்டீரியா மற்றும் பூஞ்சானங்கள்னால ஏற்படக்கூடிய வாடல் நோயை கண்ட்ரோல் பண்ணு. அது இல்லாமல் பயிருக்கு ஜிங்கையும் இது எடுத்து கொடுக்கும். நாலாவதாக பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ஹார்சியானம். ஸோ இந்த 4 கல்ச்சர் நம்ம பயோ கல்ச்சர் நம்ம தென்னை மரத்துக்கு போடணும். இந்த 4 கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் 50 மில்லி எடுத்துக்கணும். அசட்டோபாக்டர், சூடோமோனாஸ், பேசிலஸ் சப்டிலிஸ், ட்ரைகோடர்மா விரிடி அல்லது ஹார்சியானம். இந்த 4ல் 50 மில்லி நம்ம ஒரு 5 லிட்டரு தண்ணியில் ஒரு மரத்துக்கு எடுத்துகிட்டு, இது 4 சேர்த்திங்கன்னா 200 மில்லி வரும். ஒரு 4 லிட்டர் அல்லது 5 லிட்டர் தண்ணியில் இந்த 4ஐ கலக்கிட்டு தென்னை மரங்களில் நீர் பாய்ச்சும் போது அது பாத்தியில் ஈரம் இருக்கணும். நீர் பாய்ச்சும் போதோ அல்லது பாய்ச்சின பின்னாடியோ ஈரப்பதம் இருக்கும்போது இதை நம்ம சுற்றி மரத்தை சுற்றி அந்த பாத்திகளில் ஊற்றி விட்டோம்னா இந்த மைக்ரோப்ஸ் எல்லாம் நிறையா மண்ணில் மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு அந்த வாடல் நோய்க்கு தடுக்கக்கூடிய ஒரு தடுப்பாற்றலை உண்டு பண்ணும். தீமை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள், பூஞ்சானங்கள் வேர்பகுதிக்கு வராமல் இது ஒரு அரண் மலை நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். இதை ஊற்றி விட்டு நீங்கள் ஒரு மாதம் அல்லது 45 நாளில் நீங்கள் பலன்களை பார்க்கலாம். குறிப்பாக அந்த மஞ்சள் இலை நோய் அப்படியே மாறி அடுத்தடுத்து வரக்கூடிய இலைகள் நல்லா பசுமையாக காட்சி அடையதை பார்க்கலாம். இது சம்மந்தமான நம்ம இந்த ப்ராடக்ட்லாம் கொடுத்து நல்லா இந்த தென்னை காப்பாற்றப்பட்ட வயல்களுடைய விளக்கத்தையுமே இதுக்கு பின்னாடி நாங்கள் சொல்கிறோம். அதையும் பார்த்து விவசாயிகள் இதையெல்லாம் யூஸ் பண்ணி இன்றைக்கி நம்ம சந்திக்க இருக்கிறவர் திரு சந்திரசேகர் அவர்கள். உடுமைப்பேட்டை வட்டாரம் வீதம்பட்டிங்கிற கிராமத்தில் நம்ம இன்றைக்கி ஐயாவை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவர் பார்த்திங்கன்னா இந்த வாடல் நோய், தென்னை மரத்தில் வரக்கூடிய இப்போ இந்த கேரளா வாடல் நோயை நம்மளுடைய நுண்ணுயிர்களை வச்சு ரொம்ப அருமையாக கண்ட்ரோல் பண்ணி மரத்தை நல்லா ரெக்கவர் பண்ணிக்கிறாரு. அதனால் ஐயா வணக்கங்க. என்னென்ன விதமான இப்போ இதை ட்ரீட்மெண்ட் கொடுத்து நீங்கள் இந்த வாடல் நோய் கண்ட்ரோல் பண்ணீங்க இயற்கை முறையில் தென்னை மரத்துக்கு இந்த கேரளா வாடல் நோய்க்காக ட்ரைகோடர்மா விரிடி, சரி, சூடோமோனாஸு, சரி, பேசிலஸ் சப்டிலஸ், சரி, இந்த 3 தான் இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரி, எவ்வளோ ஒரு மரத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் 50 மில்லி கொடுத்துருக்கீங்க. நீர் பாய்ச்சும் போது அப்படியே உள்ள கிளென்சிங் பண்ணுறீங்க. நீர் பாய்ச்சி அந்த நீர் ஈரம் காஞ்ச உடனே அப்படி பின்னாடியே நம்ம சரி மரத்துக்கு தண்ணியில் கலக்கி மரத்துக்கு 2 லிட்டர் வர மாதிரி. அதாவது நீங்கள் 50 மில்லி 2 லிட்டர் தண்ணியில் கலக்கிட்டு ஒரு மரத்துக்கு தண்ணி பாயும் போது பின்னாடி அப்படி ஊற்றிங்க. சரிங்க. எத்தனை டைம் கொடுத்தீங்க? ஃபர்ஸ்ட் டைம்லேருந்து செகண்ட் டைமுக்கு ஒரு மாதம் இடைவெளியே 2 டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை இப்போ கொடுத்துட்டு 3 மாதத்துக்கு வர கொடுத்துருக்கேன். 3 மாதம். சரி. அந்த வாடல் நோய் புறமே இப்போ ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகிட்டு இப்போ அந்த மஞ்சள் கலர் எல்லாம் மாறி உங்களுக்கு நல்லா பச்சை கலராக மாறி காய் நல்லா வந்துருச்சு. எனக்கு பக்கத்து தோப்புலேயே அவங்க எதுவுமே செய்யாதனால அதனுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கு. ஆமாம். ரெண்டாவது நீங்கள் இந்த ரவுண்டப் எதுவும் அடிக்கிறது இல்லை. இப்போ ப்ரஷ் கட்டரை வச்சு களைகளை பூரா அப்படியே வெட்டி விட்டுறீங்க. அதனால உங்களுக்கு பூமி நல்லா மண் வளமாக இருக்குது. உங்களுக்கு இந்த போடுற நுண்ணுயிர்கள் இந்த ஆர்கானிக் அதிகமாக நல்லா இயற்கை முறையில் வேலை செய்யுதுங்க.
ஸோ இப்போ அதனால் நீங்கள் மற்ற விவசாயிகளுக்கு வந்து நம்ம இதுலேருந்து மற்ற விவசாயிகளுக்கு நான் நிறைய பேர்த்துக்கு சொல்லி இப்போ நிறைய வந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நீங்கள் ரசாயனத்தை விட வந்து நம்ம அந்த சூடோமோனாஸ், ட்ரைகோடர்மா விரிடி, பேஸ்லெஸ் இந்த 3 வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து உங்களுக்கு வந்து அந்த கேரளா வாடல் நோய் தாக்கம் வந்து நல்லாவே உங்கள் அனுபவத்தில். ரொம்ப நன்றி. மேலும் விவரங்களுக்கு அணுக வேண்டிய முகவரி: பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலை, பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம், ஆலத்துக்கொம்பை, சத்தியமங்கலம், ஈரோடு மாவட்டம், தமிழ்நாடு. தொலைபேசி எண் 9949367000 அல்லது 0429525026 தொழில்நுட்ப தொடர்புக்கு 9597012000 அல்லது 9842213400. மின்னஞ்சல் வழியாக தொடர்பு கொள்ள anfu@bannari.com, இணையதளம் வழியாக தொடர்பு கொள்ள www.bannarianfu.com.